Hello students, welcome to my channel. 10th Standard Maths, Chapter 1, Relation and Function. Example 1.6. Let x equal to 1, 2, 3 and 4 and y equal to 2, 4, 6, 8 and 10 and r equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that r is a function and find its domain, codomain and range. So x, y அப்படின்ட்டு ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த ரெண்டு செட்ல உள்ள எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆறுன்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது மட்டும் இல்லாம என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டொமைனு, கோடொமைனு, ரேஞ்சு. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். சரியா, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸோ டயக்ராமேட்டிக்கா பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனா எக்ஸ்ன்ற செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒய்ன்ற செட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கு. ரிலேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, 1, 2 எக்ஸ்ல 1 ஒய்ல 2 ரிலேட் பண்ணிருக்காங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்ல 2 ஒய்ல 4 எக்ஸ்ல 3 ஒய்ல 6 எக்ஸ்ல 4 ஒய்ல 8. ஸோ இந்த டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we see that for each x belongs to x, ஸ்மால் எக்ஸ்ன்றது கேபிட்டல் எக்ஸ்ன்ற செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டை குறிக்கும். சரிங்களா, there exists only one ஸ்மால் ஒய் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கான நேம், கேபிட்டல் ஒய்ன்றது இந்த செட்டோட நேம். சரியா, thus all elements in x have only one image in y. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒய்ல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கு. அதாவது இப்போ இதுக்கு 1னா இதுக்கு 2ன்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இமேஜா இருக்கு, இன்னொரு ஒண்ணு இல்லை இல்லையா. 1னா 2 மட்டும்தான், 1க்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு இங்க ரெண்டு இமேஜ் கிடையாது. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ், ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு இமேஜ். சரியா, அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியா செப்பரேட்டா இமேஜ் இருக்கு. சரியா, அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆறுன்றது என்னன்னு சொல்றாங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, என்ன கொஸ்டின் அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆறுன்றது ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, ஆர் வந்து ஃபங்க்ஷனா இருக்கணும்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ல இருக்கிற அதாவது ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும் ஒய்ல அப்படின்னு அர்த்தம். சரியா, therefore r is a function. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க, டொமைன்னா என்னன்னு கேட்டிருந்தாங்களா. டொமைன்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். 1, 2, 3 and 4 அது எல்லாமே என்னது, டொமைன். அடுத்தது கோடொமைன் அப்படின்னா நெக்ஸ்ட் பக்கத்துல அடுத்த செட்ல இருக்கு இல்லையா ஒய் செட், அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அதுதான் என்னது, கோடொமைன். அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்களா, எக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒய்ல இருக்கிற எலமெண்ட் இமேஜா ஆக்ட் ஆகுது இல்லையா, அதாவது 2, 4, 6, 8 இதெல்லாம் என்னது, இமேஜஸா. அப்ப அதை மட்டும் தான் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும் ரேஞ்சுக்குள்ள. 10 எழுதியிருக்க மாட்டாங்க, ஏன்னா 10ன்றது எக்ஸ் செட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் என்னவா இல்ல, இமேஜா இல்ல. ஸோ 10 எழுதக்கூடாது, 2, 4, 6, 8 மட்டும் தான் என்ன பண்ணணும், ரேஞ்ச்ல எழுதணும். கிளியரா.